வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். எதிர்க்கட்சி தலைவர் அதிரடியான செயல்கள் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு தகவல், இந்த ஒரு தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. தற்பொழுது கள்ளக்குறிச்சி விஷசாராயம் அருந்தி இறந்தோர்களுக்கு பெரும் வகையில் ஆதரவாக நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது எதிர்க்கட்சி என்று சொல்லும் வகையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக விளங்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பெருமிதத்தில் சட்டப்பேரவையில் பார்த்திங்கன்னா கூட்டத்தில் பேச முன்வந்திருக்காங்க அதிமுகவின் தரப்பினர்கள். அதற்கு நம்மளுடைய பார்த்திங்கன்னா சபாநாயகர் அவர்கள் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் அதற்கான தலைமை ஒத்துழைக்கலை, பேச அனுமதி கொடுக்காதனால தற்பொழுது பெரும் விதத்தில் அங்கே முற்றுகை எடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா. தற்பொழுது அங்கே நம்மளுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் அங்கேயே அமர்ந்து தற்போது நீங்கள் எங்களுடைய குரல்களை கேட்டு தான் ஆகணும், நாங்கள் சொல்ல வரதை நீங்கள் கேட்டு ஆகணும் அப்படின்னு சொன்ன நிலைமையில் அவரை பார்த்திங்கன்னா குண்டுக்கட்டாக வெளியே தூக்கி எடுத்துகிட்டு வந்தாங்க நம்மளுடைய போலீஸார். அதற்கு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அனுமதியே இல்லை, இது சட்ட அராஜகம் அப்படி இப்படின்னு செய்தியாளர்களை சந்திப்பில் அதன் பிறகு நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்தார். என்ன குறிப்பிட்டிருந்தார் என்றால், நாங்கள் மக்களின் பிரச்சனையையும் மக்களின் செயலையும் அவர்களுக்காக நிற்பவர்கள் தான் எதிர்க்கட்சி, அதுவும் அதிமுகவில் பெரும் விதத்தில் நாங்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் எதற்கு, மக்களின் பிரச்சனை கேட்பதற்கு தான், அதுக்கு தான் நாங்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்தோம். ஆனால் அதனை பார்த்திங்கன்னா கேட்காத சட்டப்பேரவை தற்போது அதனால் வெளியேற்றம் செய்துவிட்டது. இது எந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அரசாக தமிழகத்திற்கு விளங்குகிறது அப்படி இப்படின்னு நிறைய விதமான கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைக்கிறார். இந்த ஒரு சூழலில் தற்போது பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட விஷசாராயம் அறிந்து இறந்த குடும்பத்திற்கு அவர் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கார். என்னென்னா, பிஞ்சு குழந்தைகள் இருக்கிறது, சிறிய குழந்தைகள் இருக்கிற அந்த குழந்தைகள்லாம் அடுத்த கட்ட வேலை என்ன, அவங்களால என்ன பண்ண முடியும், அடுத்தது பிச்சை எடுக்கின்ற ஒரு சூழல் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அவர்களுடைய பார்த்திங்கன்னா ஒரு சில வீட்டில் அவரை நம்பி விஷசாராயம் அறிஞ்சவரை நம்பி பார்த்திங்கன்னா ஒரு குடும்பமே இருந்துட்டு இருக்கும். அவரால் தான் பார்த்திங்கன்னா குடும்பம் பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த வேலை பார்த்திங்கன்னா ஒரு வேலை, ஒரு உணவுக்காகவோ இல்லை மற்ற அன்றாட வாழ்க்கைக்காகவோ அவரை நம்பி இருந்திருக்கும். அவரே விஷசாராயம் அறிந்து அங்கே இறந்திருக்காருன்னா அந்த குடும்பம் நடுத்தெருவில் நிற்காதா, இதையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அரசு பார்க்காதா, அப்படி இப்படி நிறைய விதமான கேள்விகளை அவர் கேட்டிருக்கிறார். இந்த ஒரு சூழலில் பெரும் வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தகவலை பரபரப்பாக தமிழகம் முழுவதும் பேசப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சூழலில் நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் தற்பொழுதும் கூட ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டு கொடுப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சூழலில் தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த ஒரு ஆட்சியை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அடுத்த கட்ட ஆட்சியை எங்களை கண்டிப்பாக பொதுமக்கள் அமர வைத்தார்கள் என்றால் இதை பற்றி முழுமையாக நாங்கள் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா உறுதியாக இதனை நாங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து விடுவோம். இந்த அரசு இதையெல்லாம் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது, திறமையில்லாத அரசாக மாறிவிட்டது என்று பலவிதமான கருத்துக்களை எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்து கொண்டிருப்பதை தற்பொழுது இந்த ஒரு காணொலி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.